நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு போவேன். தளபதியையும் சூர்யாவும் சீன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த காமெடி சீன், வடிவேலு சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போகும் அப்படின்னு. இல்ல நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடி, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா எமோஷனல் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. விண்டேஜ் தளபதி எப்படி இருந்தாரு? புரியல. விண்டேஜ் தளபதி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஆல்வேஸ் கூல், சார்மிங், ஆல்வேஸ். காமெடி சீன்ஸ்லாம் அதுவும் அது எப்பயுமே என்ன சொல்றது எவர் லாஸ்டிங் தான். ஃப்ரெண்ட்ஸ் படம் வரும் அப்போ பார்த்ததா இப்ப அப்ப மாதிரியே இருக்குது. இப்ப படம் பயங்கரமா இருந்துச்சு. என்னைக்குமே தளபதி சூர்யாவை அடிக்கவே முடியாது. தளபதி சூர்யா காமெடி எல்லாம் நேசம் பண்ணினா பிச்சை அஞ்சிட்டாப்ல. ஆமா படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் பார்க்கலாம். செம்ம இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் சின்ன வயசில் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன், அது முடியல. 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் பார்க்க வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்க, அவங்களால ஒர்க்காக இருக்கனால வர முடியல. நான் தனியாக வந்திருக்கேன். ரொம்ப படம் ரொம்ப அருமையாக இருந்தது. ரீரிலீஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. நண்பர்களே, நீங்களும் வந்து நண்பர்களோட வந்து பாருங்க. விஜய் சூர்யா அவங்க ரெண்டு பேரும் எப்படி பண்ணியிருந்தாங்க ப்ரோ? ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இளையராஜா சாரோட சாங்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் மியூசிக் அவர் எப்பயுமே நல்லா இருந்தது. எப்பயுமே நல்லா இருக்கு அவருக்கு. வடிவேல் காமெடினாலே இந்த வடிவேல் காமெடிக்காக தான் இங்க வரதே. சரிங்க சார், ரொம்ப தேங்க்யூ. எல்லாரும் நல்லபடியா வந்து பாருங்க. ஓகே. வடிவேல் காமெடிக்கோசம் வந்தாங்க. படம் சூப்பராக இருக்குது. எத்தனை வாட்டி வந்தாலும் பார்க்கலாங்க. எத்தனை வாட்டி இந்த படம் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்களா நீங்க? இந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி பார்த்துருப்பாங்க. எல்லாம் சன் டிவிலேருந்து எல்லா டிவி, சன் டிவியில் மேக்ஸிமம் சன் டிவியில் அதிகமாக போடுவாங்க. இந்த படம் இப்போ பார்த்தாலே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இப்போ புதுசா பாக்குற மாதிரி இருக்குதுங்களா இப்போ தியேட்டர்ல பார்க்கும்போது? இப்போ புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குங்க. படம் வந்து ஹைலைட்டாக இருக்குது. ஹைலைட் இருக்கு. ஆமாங்க. ஓகே ப்ரோ. விஜய்க்கோசம் வந்து படத்தை எப்போ எத்தனை படம் வேணாலும் பார்க்கலாங்க. வேற படம் விஜய் ரீரிலீஸ் பண்ணலாம்னா எது பண்ணலாம்னா? எனக்கு வந்து திருப்பாச்சி பிடிக்கும். திருப்பாச்சி படம் ரொம்ப பிடிக்கும். கில்லி நல்லா பிடிக்கும். கில்லி பண்ணால் செமையாக இருக்கும். கில்லி பண்ணியாச்சு. திருப்பாச்சி செமையாக இருக்குங்க. ஓகே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? விஜய் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா. சூப்பரா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா படம்? யார் பிடிக்கும் உங்களுக்கு? விஜயா சூர்யாவா? அந்த படம் விஜய். விஜயா? ஓகே. ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ரெடி? ஓகே. எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குதா? சரி, யார் உங்களுக்கு பிடிக்கும்? விஜயா இல்ல சூர்யாவா? விஜய். விஜய் தான். ஆக்டிங் இப்ப எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணாங்க. காமெடியா இருந்துச்சுங்களா? ஆ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா காமெடிலாம்? பிடிச்சிருந்தது. விஜய் படம் எந்த படம் பாப்பீங்களா? வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. சொல்லவே தேவையில்ல. ஆக்சுவலா இந்த மூவி என்னைக்குதான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மூவின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தோன்னா விஜய் சார் படம்ன்றத விட இந்த படத்துல எனக்கு எல்லா காம்போவுமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. விஜய் சாரா இருக்கட்டும், வடிவேல் சாரோட அந்த காமெடியா இருக்கட்டும், அது இப்போ பார்க்கும்போது ஸ்டில் ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்றத உண்மை. அதாவது எனக்கு என்னன்னா, இது இந்த டேட்ல ரீரிலீஸ் பண்ணியிருக்க வேணாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் குவாலிட்டி தெரிய விட்டாரு. எனக்கு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சித்திக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இப்போ நம்ம கூட இல்லைனாலுமே வந்து பார்த்தோன்னா இது வந்து 2001 எடுத்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது புதுப்படம் மாதிரியே தான் இருந்துச்சு. சீரியஸ்லி ரொம்ப ஒரு குட் ஒர்க்கு. காமெடியெல்லாம் அல்டிமேட்டு, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இப்போ ப்ரோ எனக்கு எல்லா சாங்குமே பிடிக்கும் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலாக வந்து மேஸ்டர் இளையராஜா எங்கள் தலைவர் போட்டிருக்கிற சாங்ஸ் அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. எனக்கு வந்து குயிலுக்கு கூக்கூல இருந்து வந்து பார்த்தோன்னா தென்றல் வரும் நதியில இருந்து எல்லா சாங்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னொரு சாங் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ருக்கு 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 ஜா, செம்ம சாங் அதெல்லாம். அது வந்து எனக்கு என்னன்னா, இதுல வந்து மதன் பாபு சாரா இருக்கட்டும், அந்த ராதா ரவி சாரா இருக்கட்டும், அவங்க காமெடிசம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தர் அவர் பேர் என்ன, சார்லஸ், அவர் பேரு சார்லஸ், சார்லியா, சாரி சார்லி. அவரு ஆக்டிங்லாம் பயங்கரம். கோவாலு இதெல்லாம் தியேட்டர்ல, அதாவது எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து சிரிச்சிருக்கேன் அப்படின்னா அது இந்த மூவி தான் ப்ரோ. என்ன ப்ரோ பிடிச்ச சீன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த படத்துல பர்டிகுலர் எல்லா சீனும் பிடிக்கும். அதுல வந்து பார்த்தோன்னா அந்த கல்யாணம் விஜய்க்கும் தேவயானி மேடம்க்கும் அப்போ வந்து பார்த்தோன்னா சூர்யா அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு வெளியே இருக்கும் அந்த சீனா இருக்கட்டும். இன்னொன்று வந்து விஜய் அவருடைய பையனை பார்த்து வந்து உன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு சந்துரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு எமோஷனல் சீனா இருக்கட்டும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கிளைமேக்ஸ் வந்து பார்த்தோன்னா தளபதி வந்து பார்த்தோன்னா இப்படி உக்காந்துருப்பாரு. அது வந்து பார்த்தோன்னா மீம் கண்டென்ட்டா நிறைய பேர் போடலாம், அதெல்லாம் எதுவும் இது இல்லை. ஆனால் வந்து இதை பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருந்துச்சு. நேசமணியெல்லாம் அந்த படத்தோடைய ஸ்டீலரே அவர் தான் அப்படின்னு சொல்லணும்.
வடிவேல் சார் இது மாதிரி அடுத்து தளபதி கூட காம்போ பண்ணுவாரான்னு தெரியல. பட் ஆனா முன்ன பண்ண காம்போ வந்து சூப்பரான காம்போ. அதான் சொல்றேன்ல, நடிப்பின் நாயகனும் இளைய தளபதியும் அந்த டைம்லயே வந்து பார்த்தோம்னா ஒன்று சேர்ந்து பண்ண படம் இது. அதெல்லாம் என்னைக்கு பார்த்தாலுமே கல்ட் கிளாசிக்காக தான் இருக்கும். சன் டிவியில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் சரி. இப்போலாம் அந்த படத்தை போட கூட மாட்டுறாங்க. அது என்ன காரணம் தெரியல. ஃபியூச்சர்ல இவங்க 2 பேரும் நடிப்பாங்க, நடிச்சா நல்லா இருக்கும் காம்போ. ரோலெக்ஸ் லியோ. இல்லை அது வந்து நீங்கள் வந்து பார்த்தோம்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கேட்கணும், இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட கேட்கணும். மக்கள் நீங்க எதிர்பார்க்கறீங்க வந்தா நல்லா தான் ப்ரோ இருக்கும். நான் வந்தா வந்து பார்த்தோன்னா முதல் ஆளாக வர வைக்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு. ஏன்னா மொத்தத்தில் தளபதியை வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் பார்த்துட்டேன், அந்த ஒரு விண்டேஜ் தளபதியை பார்த்துட்டேன். அதுதான் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபைடு. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சூர்யா சார், விண்டேஜ் சூர்யா சார், விண்டேஜ் தளபதி, அதே விண்டேஜ் வடிவேல் சார். இதெல்லாம் வந்து 3 பேரையும் இந்த காம்போல பார்க்கும்போது தேவயானி மேடம், விஜயலட்சுமி மேடம் மறந்துட்டேன், அவங்க எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சொல்றேன்ல பெஸ்ட்டு அந்த படம். அது வந்து அன்னைக்கு தீனாவோட கிளாஸ் அந்த படம். படத்துல பிடிச்ச டயலாக் என்ன ப்ரோ பிடிச்ச டயலாக் அந்த படத்துலயா? அதாவது வடிவேல் சாரோட டைலாக் தான். இந்த படத்தை நீங்க எந்த மாதிரி சுத்தி வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சாரோட காமெடி தான் வந்து நிற்கும். அதுல வந்து பார்த்தா இல்தக செய்யா, அதுதான் மெயின் அந்த படத்துல. இல்தக செய்யாவா இருக்கட்டும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்த ஆள் கட்லோட எங்க போனாரு அப்படின்னு சொல்றது அந்த சீனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சித்தப்பா தலையில சுத்தி விழுந்துருச்சு அப்படின்னு ரமேஷ் கண்ணா சொல்லும் போதும், அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் இங்க வாங்க, டே கொட்டாச்சி நீங்க வா, டே வாழப்பா நீங்க வா, வாங்கடா உங்களுக்கு மட்டும் என்ன தனியா வெத்தலை பாக்கு தலைக்கணுமா, அந்த காமெடி இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஐபி நேசமணி, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மீம்ஸ் மறக்க முடியாத மீம்ஸ். அது படத்துல பார்க்கும்போது விசில் சவுண்ட் தெரிச்சுது அப்படின்னு தான் சொன்னோம். அதான் ஆணியே புடுங்க வாங்கடா அப்படின்னு அதெல்லாம் வேற மாதிரி. அதான் சொல்றேன்ல, இப்போ எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு காமெடி படத்துக்கு அப்புறம் எனக்கு ஆஃப்டர் மதகஜராஜா, குடும்பஸ்தன், தலைவன் தலைவிக்கு அப்புறம் வந்து ஒரு காமெடி ஃபிலிம் வந்து இவ்வளோ ரெஸ்ட் பார்த்தோன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் தான், ரீ ரிலீஸ்ல தான். தென்னாலி ப்ரோ, தென்னாலி, பஞ்சதந்திரம் மெயினா மஸ்ட். பஞ்சதந்திரம் அது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த தேட்டரே சிரிக்கும். அந்த படம் வந்து பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் வந்து அது செம்ம மாஸ்டர் பீஸான மூவி. அது ரீ ரிலீஸ் பண்ணலாம். ரீ ரிலீஸ் வந்து எல்லாம் ரீ ரிலீஸ் பண்ணியுமே இந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த அந்த இந்த படத்தில் வர காமெடிகள் எல்லாமே இப்போ இருக்கிற மீம் டெம்ப்ளேட்டில் இருக்கும் கண்டிப்பாக. எப்படி இருந்தாலும் நீயே பிடுங்க வேணாம் வாடா அப்படின்னு சொல்கிறதுலேருந்து வண்டி வேகமாக ஓட்டுறா, அந்த மேலே ட்ரம்மெல்லாம் கீழே இறக்கி வைப்பாங்கல்ல, அந்த சீன்ஸ்லாம் வந்து இப்போ பார்த்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இப்போ நினச்சி பார்க்கும்போதே இருக்குன்னா படத்துலையும் பார்க்குறப்ப அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி நமக்கு கல்ட்டு கிளாசிக் படம் இந்த படங்கள்லாம். எமோஷ்னல் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக காமெடி போட்டு தெரிச்சு வச்சுருப்பாங்க. அந்த கட்டிலேருந்து அந்த வடிவேலை தூக்கிட்டு போகிறது. அப்பயே ஒரு விமர்சனம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா காமெடியா போகும், செகண்ட் ஹாஃப்ல இருந்து பார்த்தா ரொம்ப ஸ்லோவா போகும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது ஸ்லோவா இப்ப நீங்க தியேட்டர்ல பாக்கும்போது வந்து பார்த்தா அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கீங்களா? இல்லை அப்போ இந்த ஆடியன்ஸ் எப்படின்னு தெரில. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இப்போ 2K கிட்ஸ் ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இப்போ கண்டிப்பாக உட்காந்து பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு மாதிரி ஜாலியாக. தியேட்டர்ல பாத்தீங்களா? நான் அப்போ சீரியல் தான் பார்த்தேன், தேட்டர்லாம் பார்க்க முடியல. நான் முதல்ல வந்து அந்த தேட்டர்லேயே பார்த்தேன். அதனால் ஃபஸ்ட்டு படமே அதுதான். அதுக்கு என்ன போகிறேன், நான் பெருசான வாட்டி தான் நானே சுயமாக தேட்டருக்கு போக ஆரம்பித்தேன். இந்த படத்தில் வந்து அந்த விஜயெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ. ஏன்னா அப்படி ஒரு ஜாலியான விஜய் வந்து இப்போ ரொம்ப மெச்சூரிட்டியாக அரசியல் இறங்கியிருக்காரு. அதை பார்க்குறப்ப அவரோட க்ரோத்தும் வேறு மாதிரி இருக்குது. அதனால் அந்த விஜய் மறுபடியும் பார்க்க முடியாது. இளைய தளபதி விஜய் பார்க்க நடிப்புன்னாக்க இப்போல்லாம் கங்குவை பிடிச்சி ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. அப்போ இருந்த சூர்யாலாம் வேறு. அது ஒரு மாதிரி நம்ம மௌனம் பேசிய தேவா அதெல்லாம் வேறு லெவலில் அவர் பின்னிட்டு இருப்பார். அந்த சூர்யா வேறு, இப்போ இருக்கிற சூர்யா வேறு. இப்போ எல்லாமே மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க, அதனால் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க 2 பேர்த்தையும் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குறது நல்லா இருக்குது. இப்போ வந்து லியோ ரோலக்ஸுங்க சந்திச்சிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்துடும், நாங்களாம் கொண்டாடிடுவோம். அதான் நம்ம அந்த வடிவேல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறோமே. அந்த காமெடிகள்லாம் இப்போ வர வடிவேல் காமெடி படத்தில் வரதே இல்லையே. அவரே சீரியஸான படத்தில் தான் இறங்கிட்டார். அதனால் அவர் பண்ணுற காமெடிகள்லாம் வந்து நீங்கள் இப்போ அந்த கிளிப்பை கூட போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு இன்னும் இப்பயும் அந்த சிரிப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் ஓவராலாக இந்த படம் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம்.
அவ்வளோதான். ஜாலியா உட்காந்து. அதே மாதிரி சாங் இளையராஜா சார் இளையராஜா சாங் அப்பயே பின்னி வச்சிருக்காரு போல எல்லா பாட்டையும். ஒரு 5 பாட்டு, 5 பாட்டுமே எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த நண்பன் சாங்கும் அந்த லவ் சாங்ஸும் 2 பேர்த்துக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த படத்தில். ரேட்டிங் சொல்கிற அளவுக்கு நாம் என்ன ரீரிலீஸ் தானே படம் பண்ணுறோம். இதில் ரேட்டிங்லாம் இது கல்ட்டு கிளாசிக். இந்த கல்ட்டு கிளாசிக்லாம் வேற இந்த மாதிரி தளபதி படம் ரீ-ரிலீஸ் பண்ணலாம்னு நான் துல்லாத மனம் துள்ளும் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே நான் பார்த்ததில்ல இன்னும். நான் அதையும் தேட்டர்லையும் பார்த்ததில்ல, சீரியல் தான் பார்த்துருக்கேன். அது தேட்டரில் பார்க்குறேன். அதே மாதிரி காமெடி ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி நான் ஸ்டாப்பா காமெடி படம் சிரிக்கிற மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன். பஞ்சதந்திரம் பண்ணலாம். அப்புறம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் எனக்கு அது ஃபேவரெட்டு, ரொம்ப ஃபேவரெட். அதனால் அது கிளைமேக்ஸ் வரையுமே சூப்பராக இருக்குது. அதனால் எனக்கு அந்த படம்